உங்கள் ஆவிக்குரிய வெப்பநிலை எப்படி இருக்கிறது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா நிகழ்ச்சியிலே நாம் இன்றைக்கு தியானிக்க போகிற வேத பகுதி சங்கீதம் 146 5வது வசனம். யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைக்கிறவன் பாக்கியவான். இதே வசனம் NKJV வெர்ஷன்ல நம்ம வாசிக்கும் பொழுது எப்படியாக அர்த்தம் இருக்கிறது என்றால், யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைக்கிறவன் சந்தோஷமாயிருப்பான் என்று சொல்லி அர்த்தமுடையதாய் இருக்கிறது. ஒரு மனுஷன் நம்பிக்கை உள்ளவனாக இருப்பான் என்று சொன்னால் அவன் சந்தோஷமுடையவனாக இருப்பான். உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட ஒரு நன்மையான காரியம் கிடைப்பதற்காக காத்திருந்த அந்த நாட்களை நீங்கள் நினைத்து பார்ப்போம். ஒருவேளை அது உங்கள் சின்ன பிராயமாக இருக்கலாம். நம்முடைய சிறு பிராயத்திலே நம்முடைய பிறந்த நாளோ அல்லது விசேஷமான ஒரு நாள் வருகிறது என்று சொன்னால் அந்த நாளுக்காக ஒவ்வொருவரும் காத்திருப்போம். சிறு பிள்ளைகளாக இருக்கும்போது மிகுந்த எதிர்பார்ப்போடு நாம் காத்து கொண்டே இருப்போம். அந்த நாள் வருகிற வரையிலும் மிகுந்த ஆவலோடு மிகுந்த எதிர்பார்ப்போடு ஒவ்வொருவரும் நாம் காத்திருப்போம். ஒருவேளை கிறிஸ்மஸ் நாளாக இருக்கலாம் அல்லது பிறந்த நாள், ஒரு கல்யாணங்கள், இப்படியெல்லாம் வரும் பொழுது அந்த நாட்கள் என்றைக்கு வரும் என்று சொல்லி எதிர்பார்ப்போடு அந்த நாளிலே நாம் காத்திருந்திருக்கிறோம். சில நேரம் பிள்ளைகள் பரீட்சை முடிந்து எப்பொழுது வெக்கேஷன் ஆரம்பிக்கும் என்று சொல்லி அந்த நாளுக்காக பிள்ளைகள் மிகுந்த எதிர்பார்ப்போடு காத்திருப்பார்கள். சில நேரங்களில் காத்திருப்பதின் உச்சகட்டம் பிள்ளைகள் தூங்க கூட செய்ய மாட்டார்கள். இது சந்தோஷத்தின் ஒரு உச்சகட்டமாக இருக்கும். அவர்கள் மிகுந்த ஆனந்தத்தோடு அந்த நாளை எதிர்கொண்டிருப்பார்கள். அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷம்தான் ஒரு மனுஷனுக்குள்ளே நம்பிக்கை இருக்கும் பொழுதும் காணப்படும். சங்கீதம் 146 5 அப்படித்தான் சொல்லுகிறது. எந்த ஒரு மனுஷன் நம்பிக்கையுடையவனாக இருக்கிறானோ அந்த மனுஷன் சந்தோஷமுடையவனாக இருப்பான் என்று சொல்லியிருக்கிறது. ஒரு நம்பிக்கையுடைய மனுஷன் குறைவான சந்தோஷத்தோடு கூட அவன் என்றைக்குமே இருக்க மாட்டான். ஒருவேளை நாம் எதிர்பார்த்த காரியத்தின் விளைவு சந்தோஷம் இல்லாததா இருக்கும் என்று சொன்னால் அந்த மனுஷன் ஒரு நம்பிக்கை இல்லாதவனாக இருப்பான். ஒரு பிள்ளை சுகவீனமாக இருக்கும் என்று சொன்னால், ஒரு காய்ச்சலே இருக்கும் என்று சொன்னால் அந்த வெப்பநிலையை அந்த டெம்பரேச்சர் மூலமாக நாம் கண்டறிந்து கொள்ள முடியும். ஒரு குழந்தையின் ஃபீவர், ஒரு குழந்தையின் காய்ச்சலை குறைப்பதற்கு நாம் தெர்மாமீட்டரை குலுக்கி குறைப்பதனாலே காண்பிக்க முடியாது. ஆனால் அந்த குழந்தையினுடைய காய்ச்சலை நாம் சரி செய்யும் பொழுது, அதை ட்ரீட் பண்ணும் பொழுது அந்த வெப்பநிலை அது சரியாகிவிடும். நாமும் உள்ளான மனுஷனிலே உண்மையான ஒரு சந்தோஷம் இல்லாதிருக்கும் பொழுது நம்மை வற்புறுத்துகிறதுனாலே ஒரு சந்தோஷம் நமக்கு கிடைக்காது. ஆனால் நம்முடைய நம்பிக்கைக்கான காரியத்தை நாம் சரி செய்யும் பொழுது அந்த சந்தோஷம் நமக்கு நிறைவாக இருக்கும். நம்பிக்கை இல்லாமல் இருக்கிற ஒரு இருதயம், ஒரு குறைவுள்ள ஒரு இருதயம், சுகவீனமான ஒரு இருதயம், அது ஒரு திருப்தியற்ற ஒரு இருதயத்தை கொடுக்கும். ஆகவே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் வெப்பநிலையை நாம் ஒவ்வொரு நாளும் நாம் சரி செய்ய வேண்டும். நம்முடைய சந்தோஷத்தின் அளவை பொறுத்து நம்முடைய ஆவிக்குரிய மனுஷனில் இருக்கிறதான நம்பிக்கை எந்த அளவு அதிகமாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அந்த ஆவிக்குரிய நிலைமையின் வெப்பநிலை குறைவாக காணப்பட்டால் நம்முடைய நம்பிக்கையின் அளவும் குறைவாகவே இருக்கும். நமக்கு கிடைக்க வேண்டிய நம்பிக்கை, அந்த நம்பிக்கை எங்கே இருந்து வருகிறது என்று சொன்னால் கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து தான் நமக்கு கிடைக்கிறது. ரோமருக்கு எழுதின நிருபம் 15வது அதிகாரம் 4வது வசனம் இப்படி சொல்லுகிறது. தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கையுள்ளவர்களாகும்படிக்கு முன்பு எழுதியிருக்கிறவைகளெல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இன்றைக்கு நாம் தேவ வசனத்துக்கு நேராக நாம் திரும்ப வேண்டும். தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? அந்த வார்த்தை தரும் நம்பிக்கை தான் நம்முடைய முழுமையான சந்தோஷத்தை நாம் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். ஆகவே இன்றைக்கே உங்கள் நம்பிக்கையை சோதித்து பாருங்கள். உங்கள் இருதயத்திலே எந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கிறது, உங்கள் நம்பிக்கையின் வெப்பநிலை எப்படி இருக்கிறது என்று நீங்கள் சோதித்து பாருங்கள். அதிலே குறைவு இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக திரும்புங்கள். கர்த்தருடைய வசனம் நம்மை ஆறுதல் படுத்தும், நம்மை பொறுமையினாலே நம்முடைய வாழ்க்கையை அது ஸ்திரப்படுத்தும், சீர்படுத்தும். உங்கள் நம்பிக்கை உங்கள் சந்தோஷத்திலே வெளிப்படும். நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பிதாவே,
இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே, எங்களுடைய வெப்பநிலை, ஆவிக்குரிய வெப்பநிலை எந்த அளவு இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் சோதித்து பார்க்க நீர் எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே எங்களுடைய நம்பிக்கை குறைவுள்ளதாக இருக்கும் என்று சொன்னால் நாங்கள் உம்முடைய வார்த்தைக்கு நேராக திரும்புவதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். எங்களுடைய சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி இந்த காலைவெளியிலே உம்முடைய வசனத்தினால் உண்டாகுகிற ஒரு நம்பிக்கையை இந்த காலைவெளியிலே நீர் எங்களுக்கு மீண்டுமாய் தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பொழுது எங்களுடைய சந்தோஷம் பெருகும், எங்களுடைய நாட்கள் இன்பமாய் இருக்கும். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.